தென்னிந்தியாவின் வரலாற்றை முற்றிலும் மாற்றியமைத்த இடம், வைகை ஆற்றங்கரையில் புதைந்து கிடந்த தமிழர் நாகரிகத்தின் புது சான்றுகள், அதுதான் கீழடி. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் பண்டைய வணிகப் பாதையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி. இந்த பழங்காலத்துறையில் மணலூர் கண்மாயின் மேற்கு கரையில் பள்ளிச்சந்தை திடல் என்ற இடத்தில் அகழ்வாய்வு தொடங்கப்பட்டது. இன்றைய கீழடி அகழாய்வு தளம் 80 ஏக்கர் பரப்பில் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவுடன் பரவியிருக்கிறது. இடம் மட்டும் அல்ல, அதன் காலமும் முக்கியம். கீழடி களம் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து வாழ்ந்த நாகரிகத்தை காட்டுகிறது. சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் வாழ்வியலை உணர்த்தும் நம் முன்னோர்களின் சுவடுகள் இங்கே இருந்து வெளிவந்துள்ளன. கீழடியின் அகழ்வாய்வு இந்திய தொல்லியல் துறை முதற்கட்ட ஆய்வுகளை 2015இல் தொடங்கியது. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களின் தலைமையில் பணிகள் நடந்தன. பின் தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக அகழாய்வுகளை மேற்கொண்டு மொத்தம் 5 கட்டங்களாக பணிகள் நடைபெற்றன. இது மண்ணுக்கடியில் மறைந்திருந்த தமிழர் நாகரிகத்தின் சான்றுகள் ஆகும். இதுவரை நடந்த 5 கட்டங்களையும் பார்க்கலாம். ஒரு கால வரிசை போல கீழடி அகழாய்வின் பயணத்தை சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளுடன் இப்போது அறிவோம். 2015ஆம் ஆண்டு ஆனி மாதம் வைகை ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதியில் இந்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் திரு அமர்நாத் அவர்களின் தலைமையில் முதல் கட்ட அகழாய்வு தொடங்கப்பட்டது. சிறு குழிகள் தோண்டப்பட்டன. மண் மேடுகளில் தொல்லியல் சுவடுகள் தெரிந்தன. பின் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி 2ஆம் கட்ட அகழாய்வு ஆரம்பமானது. இந்த கட்டத்தில் கிடைத்த முக்கிய பொருட்கள் மருத்துவ குடுவைகள், பழங்கால உறைகிணறுகள், தொழிற்சாலைகள், அரசு முத்திரைகள் என மொத்தம் 6000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்தன. இதில் சில 2200 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவை என்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்தது. மேலும் 400 சதுர மீட்டரில் 16 குழிகள் தோண்டப்பட்டன. பாண்டியர் நாகரிகம் பற்றிய சான்றுகள் மேலும் உறுதியாகின. மண்பாண்டங்கள், கூரை ஓடுகள், எழுத்துப் பொருட்கள் இவை அனைத்தும் தமிழர் வாழ்க்கையின் அழுத்தம் கூறின. தமிழ்நாடு அரசு ரூபாய் 55 லட்சம் ஒதுக்கீடு செய்து 4ஆம் கட்ட அகழாய்வை துவங்கியது. இதில் 5820 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஐக்கிய அமெரிக்கா பீட்டா அனாலிடிக் ஆய்வகத்தில் ஒரே மாதிரிக்கு கிமு 580 என கரிமத் தேதியிடல் முடிவு வந்தது. தமிழ் பிராமி எழுத்தும் சிந்து சமவெளி எழுத்தும் இடையே உள்ள தொடர்பை இந்த கட்டத்தில் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினர். 5ஆம் கட்ட அகழாய்வு திரு சிவானந்தம் அவர்களின் தலைமையில் துவங்கியது. இதில் மிக அரிய தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 520 விளையாட்டுப் பொருட்கள், சுடுமண் மனித உருவங்கள், தங்கம், இரும்பு, செம்பு உலோகப் பொருட்கள், பானைகளில் தமிழ் பிராமி எழுத்து, சுடுமண் வளைய வடிகால் குழாய்கள், மனித தலை உருவங்கள், ஆபரணங்கள். மேலும் இங்கு சூரியன், சந்திரன் குறியீடுகள், வானியல் அறிவு, உயர் வர்க்கத்தின் இருப்பு இவை அனைத்தும் கீழடி ஒரு உயர்ந்த நாகரிகம் கொண்ட இடம் என்பதை தெளிவுபடுத்தின. தமிழர்களின் பெருமையும் தமிழின் தோற்றமும் கீழடி மூலம் மேலும் வெளிப்படத் தொடங்கியவுடன் கீழடி ஆராய்ச்சியைச் சுற்றிய சர்ச்சைகளும் எழ ஆரம்பித்தன. இதில் முக்கியமானவை 2017இல் அகழ்வாய்வு இடைநிறுத்தப்படுவதற்கான அரசியல் உந்துதல்களால் திரு அமர்நாத் அவர்கள் அசாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அவரை மாற்றியதும் திட்டம் பாதிக்கப்படும் என பலரும் கண்டனம் தெரிவித்தனர். மத்திய அரசு ஆதரவு அளிக்காமல் தாமதம் செய்ததையும் சிலர் ஒரு நோக்கத்துடன் தமிழர் பாரம்பரியத்தை ஒடுக்க முயல்கிறார்கள் என குற்றம் சாட்டினார்கள். விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றது. மதுரை உயர்நீதிமன்றம் நேரில் சென்று ஆய்வு செய்தபின் இந்திய தொல்லியல் துறைக்கு அகழ்வாராய்ச்சி தொடர உத்தரவு வழங்கியது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதையடுத்து தமிழ்நாடு அரசு தானாகவே அகழ்வை தொடர்ந்தது. கீழடி ஒரு மண்ணில் புதைந்த தமிழர் நாகரிகத்தின் வாழும் சான்று. இது நம் பாரம்பரியத்தின் செருகல் மட்டுமல்ல, நம் அடையாளத்தின் மீள்பிறப்பும் கூட.